365 நாட்கள் பைபிள் சவாலின் 76வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் நீதிபதிகள் 16 முதல் 18 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு மனிதர்கள் தேவனுடைய வழிநடத்துதலை விட தங்கள் விருப்பங்களை பின்பற்றும் போது எவ்வளவு எளிதாக வழிதவறலாம் என்பதை நினைவூட்டுகிறது. சம்சோனின் இறுதி தருணங்களும் பின்னர் வரும் நிகழ்வுகளும் தேவனை எல்லாவற்றிற்கும் மேலாக நாடும் விசுவாசமான வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை கற்றுத்தருகின்றன. ஆண்டவரே, சோதனைகளிலிருந்து எங்கள் இதயங்களை காத்து உமது சத்தியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். தாழ்மையுடனும் தேவனுடைய வழிகளில் நடக்க விரும்பும் மனதுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 76 of the 365 days Bible challenge. Today we will be reading from Judges 16 to 18. These passages remind us how easily people can drift from God when they follow their own desires instead of His guidance. Through Samson's final moments and the stories that follow, we learn the importance of faithfulness and seeking the Lord above all else. Lord, guard our hearts from temptation and help us remain faithful to your truth. Let us begin with humility and a desire to follow God's ways. நியாயாதிபதிகள் அதிகாரம் 16. Judges chapter 16. வசனம் 1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியைக் கண்டு அவளிடத்தில் போனான். Verse 1. Then went Samson to Gaza, and saw there an harlot, and went in unto her. வசனம் 2. அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு இரா முழுவதும் அவனுக்காக பட்டணவாசலில் பதிவிருந்து இரா முழுவதும் பேசாதிருந்தார்கள். Verse 2. And it was told the Gazites, saying, Samson is come hither. And they compassed him in, and laid wait for him all night in the gate of the city, and were quiet all the night, saying, In the morning, when it is day, we shall kill him. வசனம் 3. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாளோடே கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். Verse 3. And Samson lay till midnight, and arose at midnight, and took the doors of the gate of the city, and the 2 posts, and went away with them, bar and all, and put them upon his shoulders, and carried them up to the top of an hill that is before Hebron. வசனம் 4. அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடே சிநேகமாயிருந்தான். Verse 4. And it came to pass afterward, that he loved a woman in the valley of Sorek, whose name was Delilah. வசனம் 5. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டிச் சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்துகொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். Verse 5. And the lords of the Philistines came up unto her, and said unto her, Entice him, and see wherein his great strength lieth, and by what means we may prevail against him, that we may bind him to afflict him, and we will give thee every one of us 1100 pieces of silver. வசனம் 6. அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். Verse 6. And Delilah said to Samson, Tell me, I pray thee, wherein thy great strength lieth,
and wherewith thou mightest be bound to afflict thee. வசனம் 7. அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளாலே என்னை கட்டினாள். நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். Verse 7. And Samson said unto her, If they bind me with 7 greenwoods that were never dried, then shall I be weak, and be as another man. வசனம் 8. அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். Verse 8. Then the lords of the Philistines brought up to her 7 greenwoods which had not been dried, and she bound him with them. வசனம் 9. பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்டவுடனே இற்றுப்போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. Verse 9. Now there were men lying in wait, abiding with her in the chamber. And she said unto him, The Philistines be upon thee, Samson. And he brake the withs, as a thread of tow is broken when it toucheth the fire. So his strength was not known. வசனம் 10. அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ, என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். Verse 10. And Delilah said unto Samson, Behold, thou hast mocked me, and told me lies. Now tell me, I pray thee, wherewith thou mightest be bound. வசனம் 11. அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புதுக்கயிறுகளால் என்னை இறுக கட்டினாள். நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். Verse 11. And he said unto her, If they bind me fast with new ropes that never were occupied, then shall I be weak, and be as another man. வசனம் 12. அப்பொழுது தெலீலாள் புதுக்கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். Verse 12. Delilah therefore took new ropes, and bound him therewith, and said unto him, The Philistines be upon thee, Samson. And there were liers in wait abiding in the chamber, and he brake them from off his arms like a thread. வசனம் 13. பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். Verse 13. And Delilah said unto Samson, Hitherto thou hast mocked me, and told me lies. Tell me wherewith thou mightest be bound. And he said unto her, If thou weavest the 7 locks of my head with the web. வசனம் 14. அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல்பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். Verse 14. And she fastened it with the pin, and said unto him, The Philistines be upon thee, Samson. And he awaked out of his sleep, and went away with the pin of the beam, and with the web. வசனம் 15. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு ராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படிச் சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்குச் சொல்லாமற் போனாயே என்று சொல்லி
Verse 15. And she said unto him, How canst thou say, I love thee, when thine heart is not with me? Thou hast mocked me these 3 times, and hast not told me wherein thy great strength lieth. வசனம் 16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. Verse 16. And it came to pass, when she pressed him daily with her words, and urged him so, that his soul was vexed unto death. வசனம் 17. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். Verse 17. That he told her all his heart, and said unto her, There hath not come a razor upon mine head, for I have been a Nazarite unto God from my mother's womb. If I be shaven, then my strength will go from me, and I shall become weak, and be like any other man. வசனம் 18. அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். Verse 18. And when Delilah saw that he had told her all his heart, she sent and called for the lords of the Philistines, saying, Come up this once, for he hath showed me all his heart. Then the lords of the Philistines came up unto her, and brought money in their hand. வசனம் 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிரைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. Verse 19. And she made him sleep upon her knees, and she called for a man, and she caused him to shave off the 7 locks of his head. And she began to afflict him, and his strength went from him. வசனம் 20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். Verse 20. And she said, The Philistines be upon thee, Samson. And he awoke out of his sleep, and said, I will go out as at other times before, and shake myself. And he wist not that the Lord was departed from him. வசனம் 21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். Verse 21. But the Philistines took him, and put out his eyes, and brought him down to Gaza, and bound him with fetters of brass, and he did grind in the prison house. வசனம் 22. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. Verse 22. Howbeit the hair of his head began to grow again after he was shaven. வசனம் 23. பெலிஸ்தரின் பிரபுக்கள், நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். Verse 23. Then the lords of the Philistines gathered them together for to offer a great sacrifice unto Dagon, their god, and to rejoice. For they said, Our God hath delivered Samson our enemy into our hand. வசனம் 24. ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி
நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். Verse 24. And when the people saw him, they praised their God, for they said, Our God hath delivered into our hands our enemy, and the destroyer of our country, which slew many of us. வசனம் 25. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாயிருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். Verse 25. And it came to pass, when their hearts were merry, that they said, Call for Samson, that he may make us sport. And they called for Samson out of the prison house. And he made them sport. And they set him between the pillars. வசனம் 26. சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். Verse 26. And Samson said unto the lad that held him by the hand, Suffer me that I may feel the pillars whereupon the house standeth, that I may lean upon them. வசனம் 27. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். Verse 27. Now the house was full of men and women, and all the lords of the Philistines were there, and there were upon the roof about 3,000 men and women, that beheld while Samson made sport. வசனம் 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. Verse 28. And Samson called unto the Lord, and said, O Lord God, remember me, I pray thee, and strengthen me, I pray thee, only this once, O God, that I may be at once avenged of the Philistines for my 2 eyes. வசனம் 29. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலதுகையினாலும் மற்றொன்றை தன் இடதுகையினாலும் பிடித்துக்கொண்டு. Verse 29. And Samson took hold of the 2 middle pillars upon which the house stood, and on which it was borne up, of the one with his right hand, and of the other with his left. வசனம் 30. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது என்று சொல்லி பலமாய்ச் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடிருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். Verse 30. And Samson said, Let me die with the Philistines. And he bowed himself with all his might, and the house fell upon the lords, and upon all the people that were therein. So the dead which he slew at his death were more than they which he slew in his life. வசனம் 31. பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். Verse 31. Then his brethren and all the house of his father came down, and took him, and brought him up, and buried him between Zorah and Eshtaol in the burying place of Manoah his father. And he judged Israel 20 years. நியாயாதிபதிகள் அதிகாரம் 17. Judges chapter 17. வசனம் 1.
எப்பிராயீம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். Verse 1. And there was a man of Mount Ephraim, whose name was Micah. வசனம் 2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான்தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். Verse 2. And he said unto his mother, the 1100 shekels of silver that were taken from thee, about which thou cursedst, and spakest of also in mine ears, behold, the silver is with me, I took it. And his mother said, Blessed be thou of the Lord, my son. வசனம் 3. அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையிலிருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். Verse 3. And when he had restored the 1100 shekels of silver to his mother said, I had wholly dedicated the silver unto the Lord from my hand for my son, to make a graven image and a molten image. Now therefore I will restore it unto thee. வசனம் 4. அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதினாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. Verse 4. Yet he restored the money unto his mother, and his mother took 200 shekels of silver, and gave them to the founder, who made thereof a graven image and a molten image, and they were in the house of Micah. வசனம் 5. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். Verse 5. And the man Micah had an house of gods, and made an ephod, and teraphim, and consecrated one of his sons, who became his priest. வசனம் 6. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தந்தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். Verse 6. In those days there was no king in Israel, but every man did that which was right in his own eyes. வசனம் 7. யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். Verse 7. And there was a young man out of Bethlehem, Judah, of the family of Judah, who was a Levite, and he sojourned there. வசனம் 8. அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். Verse 8. And the man departed out of the city from Bethlehem, Judah, to sojourn where he could find a place, and he came to Mount Ephraim to the house of Micah, as he journeyed. வசனம் 9. எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான். Verse 9. And Micah said unto him, Whence comest thou? And he said unto him, I am a Levite of Bethlehem, Judah, and I go to sojourn where I may find a place. வசனம் 10. அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும்
உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். Verse 10. And Micah said unto him, Dwell with me, and be unto me a father and a priest, and I will give thee 10 shekels of silver by the year, and a suit of apparel, and thy victuals. So the Levite went in. வசனம் 11. அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்கச் சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான். Verse 11. And the Levite was content to dwell with the man, and the young man was unto him as one of his sons. வசனம் 12. மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். Verse 12. And Micah consecrated the Levite, and the young man became his priest, and was in the house of Micah. வசனம் 13. அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். Verse 13. Then said Micah, Now know I that the Lord will do me good, seeing I have a Levite too, my priest. நியாயாதிபதிகள் அதிகாரம் 18. Judges chapter 18. வசனம் 1. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. Verse 1. In those days there was no king in Israel, and in those days the tribe of the Danites sought them an inheritance to dwell in. For unto that day all their inheritance had not fallen unto them among the tribes of Israel. வசனம் 2. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்து மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோலிலுமிருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே இராத்தங்கினார்கள். Verse 2. And the children of Dan sent of their family 5 men from their coasts, men of valor, from Zorah, and from Eshtaol, to spy out the land, and to search it. And they said unto them, Go, search the land. Who when they came to Mount Ephraim, to the house of Micah, they lodged there. வசனம் 3. அவர்கள் மீகாவின் வீட்டண்டை இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். Verse 3. When they were by the house of Micah, they knew the voice of the young man the Levite, and they turned in thither, and said unto him, Who brought thee hither? And what makest thou in this place? And what hast thou here? வசனம் 4. அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான். எனக்கு சம்பளம் பொருந்தினான். அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். Verse 4. And he said unto them, Thus and thus dealeth Micah with me, and hath hired me, and I am his priest. வசனம் 5. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். Verse 5. And they said unto him, Ask counsel, we pray thee, of God, that we may know whether our way which we go shall be prosperous. வசனம் 6. அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். Verse 6. And the priest said unto them, Go in peace, before the Lord is your way wherein ye go. வசனம் 7. அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயீசுக்கு போய்
அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமரிக்கையும் சுகமுமாயிருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு. Verse 7. Then the 5 men departed, and came to Laish, and saw the people that were therein, how they dwelt careless, after the manner of the Zidonians, quiet and secure, and there was no magistrate in the land, that might put them to shame in any thing, and they were far from the Zidonians, and had no business with any man. வசனம் 8. சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தங்கள் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் சகோதரர், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். Verse 8. And they came unto their brethren to Zorah and Eshtaol, and their brethren said unto them, What say ye? வசனம் 9. அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மாயிருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள். Verse 9. And they said, Arise, that we may go up against them, for we have seen the land, and behold, it is very good, and ye still, be not slothful to go, and to enter to possess the land. வசனம் 10. நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அது பூமியிலுள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமலிருக்கிற இடம் என்றார்கள். Verse 10. When ye go, ye shall come unto a people secure, and to a large land, for God hath given it into your hands, a place where there is no want of anything that is in the earth. வசனம் 11. அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தான்கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுதபாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டு போய். Verse 11. And there went from thence of the family of the Danites, out of Zorah and out of Eshtaol, 600 men appointed with weapons of war. வசனம் 12. யூதாவிலுள்ள கீரியாத்யாரீமிலே பாளையமிறங்கினார்கள். ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் என்னப்படும். அது கீரியாத்யாரீமின் பின்னாலே இருக்கிறது. Verse 12. And they went up, and pitched in Kirjath Jearim, in Judah, wherefore they called that place Mahanehdan unto this day. Behold, it is behind Kirjath Jearim. வசனம் 13. பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்ராயிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். Verse 13. And they passed thence unto Mount Ephraim, and came unto the house of Micah. வசனம் 14. அப்பொழுது லாயீசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஈபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். Verse 14. Then answered the 5 men that went to spy out the country of Laish, and said unto their brethren, Do ye know that there is in these houses an ephod, and teraphim, and a graven image, and a molten image? Now therefore consider what ye have to do. வசனம் 15. அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுகசெய்தி விசாரித்தார்கள். Verse 15. And they turned thitherward, and came to the house of the young man the Levite, even unto the house of Micah, and saluted him. வசனம் 16.
ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். Verse 16. And the 600 men appointed with their weapons of war, which were of the children of Dan, stood by the entering of the gate. வசனம் 17. ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஈபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். Verse 17. And the 5 men that went to spy out the land went up, and came in thither, and took the graven image, and the ephod, and the teraphim, and the molten image, and the priest stood in the entering of the gate with the 600 men that were appointed with weapons of war. வசனம் 18. அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஈபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறபோது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். Verse 18. And these went into Micah's house, and fetched the carved image, the ephod, and the teraphim, and the molten image. Then said the priest unto them, What do ye? வசனம் 19. அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோடே கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாயிருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாயிருக்கிறது நல்லதோ என்றார்கள். Verse 19. And they said unto him, Hold thy peace, lay thine hand upon thy mouth, and go with us, and be to us a father and a priest. Is it better for thee to be a priest unto the house of one man, or that thou be a priest unto a tribe and a family in Israel? வசனம் 20. அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஈபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். Verse 20. And the priest's heart was glad, and he took the ephod, and the teraphim, and the graven image, and went in the midst of the people. வசனம் 21. அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடுமாடுகளையும் பண்டம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். Verse 21. So they turned and departed, and put the little ones and the cattle and the carriage before them. வசனம் 22. அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்சந்தூரம் போனபோது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டங்கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து. Verse 22. And when they were a good way from the house of Micah, the men that were in the houses near to Micah's house were gathered together, and overtook the children of Dan. வசனம் 23. அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். Verse 23. And they cried unto the children of Dan, and they turned their faces, and said unto Micah, What aileth thee, that thou comest with such a company? வசனம் 24. அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான். Verse 24. And he said, Ye have taken away my gods which I made, and the priest, and ye are gone away. And what have I more? And what is this that ye say unto me, What aileth thee? வசனம் 25. தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள்.
அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி. Verse 25. And the children of Dan said unto him, Let not thy voice be heard among us, lest angry fellows run upon thee, and thou lose thy life, with the lives of thy household. வசனம் 26. தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். Verse 26. And the children of Dan went their way. And when Micah saw that they were too strong for him, he turned and went back unto his house. வசனம் 27. அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயீஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள். Verse 27. And they took the things which Micah had made, and the priest which he had, and came unto Laish, unto a people that were at quiet and secure, and they smote them with the edge of the sword, and burnt the city with fire. வசனம் 28. அது சீதோனுக்கு தூரமாயிருந்தது. வேறே மனுஷரோடே அவர்களுக்கு சம்பந்தமில்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ரேகோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து. Verse 28. And there was no deliverer, because it was far from Zidon, and they had no business with any man, and it was in the valley that leath by Beth-rehob, and they built a city, and dwelt therein. வசனம் 29. பூர்வத்திலே லாயீஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பேரிட்டார்கள். Verse 29. And they called the name of the city Dan, after the name of Dan their father, who was born unto Israel. Howbeit the name of the city was Laishad the first. வசனம் 30. அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள். Verse 30. And the children of Dan set up the graven image. And Jonathan, the son of Gershom, the son of Manasseh, he and his sons were priests to the tribe of Dan until the day of the captivity of the land. வசனம் 31. தேவனுடைய ஆலயம் சீலோவிலிருந்த காலம் முழுதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். Verse 31. And they set them up Micah's graven image, which he made, all the time that the house of God was in Shiloh. பைபிள் சவாலின் 76வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உண்மையான பலம் தேவனுக்கு அருகில் நிலைத்திருப்பதில் இருந்து வருகிறது என்றும் அவரது வழிநடத்துதலை தினமும் நம்ப வேண்டும் என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை சோதனையை விட விசுவாசத்தையும் குழப்பத்தை விட சத்தியத்தையும் தேர்ந்தெடுக்க உதவட்டும். இன்று எந்த பாடம் உங்களுக்கு மிகவும் முக்கியமாக தோன்றியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 77வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 76 of our Bible challenge is now complete. May today's reading remind you that true strength comes from remaining close to God and trusting His guidance every day. Let His word help you choose faithfulness over temptation and truth over confusion. Comment below what lesson from today's reading stood out to you most. And join us again tomorrow for day 77. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.